இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃபங்க்ஷனல் குரூப்புன்னு என்னென்னு தெரியணும் ரைட்டா. ஒன்றுமே இல்லை, ஃபங்க்ஷனல் குரூப்புனா ஒரு காம்பவுண்ட் ரைட்டா. ஒரு காம்பவுண்ட்னா பல ஆட்டங்கள் இருக்கும், இல்லை பல மாலிகுல்கள் இருக்கும். அதில் அந்த காம்பவுண்டோட கேரக்டர்னால் குணத்தை நிர்ணயிக்கிறது தான் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ ஆல்கஹால் இருக்குது, சாராயம், அது பல காம்பவுண்டு பல மாலிகுல்ஸ் சேர்ந்துருக்கிறது ரைட்டா. ஆனால் அதை நிர்ணயிக்கிறது யார்? அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு தான். அது OH என்ற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ரைட்டா. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காம்பவுண்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு தான் அந்த கலவையோட குணங்களை தீர்மானிக்கும். கேரக்டர்னது அது ஆல்கஹாலா, காரமாக, லிக்விடா, எப்படின்றத ருசியாக இருக்கிறதா, ருசியாக இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது அந்த ஃபங்க்ஷனல் குரூப். அதுதான் இதை நீ தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம இப்போ கார்பன் செயின் வரும்போது பார்க்கலாம். ஏ ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் ஏ ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஃபங்க்ஷனல் குரூப்புன்றது என்னது? ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையை சேர்ந்த அணுக்கள் ரைட்டா. ஸ்பெசிஃபிக் குரூப்னால் குறிப்பிட்ட வகை, குறிப்பிட்ட ஒரு குரூப்னா ஒரு கலவையை சேர்ந்த அணுக்களால் குறிப்பிட்ட ஒரு கலவையாக இருக்கக்கூடியதான் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். அந்த ஒரு காம்பவுண்டில் ரைட்டா, ஒரு காம்பவுண்டுன்னு எக்கச்சக்க இருக்கும், அதில் ஒரு குறிப்பிட்ட பிரிவு தான். அந்த பிரிவு தான் அந்த காம்பவுண்டோட கேரக்டரையே மாற்றும் ரைட்டா. மாற்றினா அதுக்கு தக்கன அது என்ன கேரக்டர் இருக்கோ ஃபங்க்ஷனல் குரூப், அதுக்கு தக்கன அந்த காம்பவுண்டோட கேரக்டர் மாறிடும் ரைட்டா. ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் எ ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் ஆட்டம். அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் என்பது இருக்கிறது எப்படி? ஏ ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் ஆட்டம், ஒரு குறிப்பிட்ட குணங்களை கொண்ட குறிப்பிட்ட அணுக்களின் குழுவாக இருக்கிறது. இன் அன் ஆர்கானிக் மாலிகுல். ஆர்கானிக் கரிம மூலக்கூறுகளில். அப்படின்னா என்னது? மூலக்கூறுகள் என்னது? அந்த ஒரு காம்பவுண்டு, அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்னு என்னது? ஒரு கலவையாக இருக்கக்கூடிய அணுக்களின் கலவை தான் ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோ. மாலிகுல்னு பல ஆட்டங்கள் இருக்கும், 1000 ஆட்டம் இருக்கலாம். அதில் ஒரு 10 ஆட்டங்கள் தான் ஃபங்க்ஷனல் குரூப். அதுதான் ஒரு குரூப்பாக இருக்குது. அதனோட கேரக்டர் தான் இந்த மாலிகுலுக்கே வரும். அதுதான் சிம்பிள். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் அன் ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் என்பது ஒரு குறிப்பிட்ட குழு, அணுக்களின் குழு. எங்கே? இன் அன் ஆர்கானிக் மாலிகுல். ஒரு ஆர்கானிக் மாலிகுல், பெரிய மாலிகுலுக்குள்ளே இது ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை கொண்ட மாலிகுல்கள். தட் டிட்டர்மைன்ஸ், அது தீர்மானிக்கிறது. எது? இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ரைட்டா, அது தீர்மானிக்கிறது. இதை இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியாக்டிவிட்டீஸ் அப்படின்றான். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னது? அந்த மொத்த மாலிகுலுக்கும் உள்ள கெமிக்கல்னால் ரசாயன குணநலங்களை தீர்மானிக்கிறது. அது என்ன ரசாயன குணநலங்களை வைத்திருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதே இந்த ஃபங்க்ஷனல் குரூப் தான். அப்போ நீ என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பை ஆட் பண்ணுறியோ அதனோட குணம் தான் அந்த காம்பவுண்டுக்கு வரும் ரைட்டா. அண்ட் த டிட்டர்மைன்ஸ் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியாக்டிவிட்டி ஆஃப் தட் காம்பவுண்ட். அந்த காம்பவுண்டு பெரிய கலவையோட செயல்பாடுகளையும் வேதியியல் குணநலங்களையும் தீர்மானிப்பது யார்? இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு தான். இட் இஸ் அன் ரியாக்டிவ் பார்ட். இதுதான் ஒரு முக்கியமான செயல்படும் பகுதியாக இருக்கிறது. எதுக்கு? அந்த மொத்த காம்பவுண்டுக்கும் செயல்படும் பகுதியாக இதுதான் அமைந்துள்ளது. ஆஃப் தட் மாலிகுலாம் காம்பவுண்டு தான் ரைட்டா. இப்போ வாங்க ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஆல்கஹால், இப்போ சாராயம் நம்ம கடையில் விற்கிறாங்க இல்லையா, அதை தீர்மானிக்கிறது யார்? OH. இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். நல்லா பார்த்துக்கோங்க. OH என்ற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு தான் அந்த மொத்த குவான்டிட்டியோட இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியாக்டிவிட்டீஸை தீர்மானிக்கிறது. OH என்னது? ஆல்கஹால், சாராயம். அப்படின்னா ஹைட்ராக்சில்னு அர்த்தம். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இணைந்து இருக்கிறது, அதுக்கு பேர் ஹைட்ராக்சில்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மொத்த இதையும் காம்பவுண்டையும் குணத்தையும் அதனோட செயல்பாடுகளையும் தீர்மானிக்கிறது இந்த OH. இணைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த காம்பவுண்டு கூட மொத்த காம்பவுண்டுமே ஆல்கஹால் ஆயிரும் ரைட்டா. அப்போ ஜென்ரல் ஃபார்முலா பாருங்கள், R-OHன்னு போட்டிருக்கான். இதுக்கு மீனிங் என்ன? ஆர்னு என்னது? ஒன்றுமே இல்லை, அல்கைல் குரூப் அப்படின்றான். அல்கைல் குரூப்னு என்னது? அல்கேனில் ஒரு ஹைட்ரஜன் கம்மியாகிடுச்சுன்னா அல்கைல் ரைட்டா. அல்கேனில் ஒரு ஹைட்ரஜன் கம்மியாகிடுச்சுன்னா அல்கைல், CnH2n+1 ரைட்டா. இதுதான் அல்கைல். இப்போ CH4 மீத்தேன், அதில் ஒரு ஹைட்ரஜன் கம்மியாச்சுன்னது மீத்தைல் தான் சொல்கிறான், மீத்தைல் ரைட்டா. அதே மாதிரி ஈத்தேனில் ஒரு ஹைட்ரஜன் கம்மியாச்சுன்னா ஈத்தைல். புரோப்பேனில் ஒரு ஹைட்ரஜன் கம்மியாயிடுச்சுன்னா புரோப்பைல் ரைட்டா. அப்போ இது ஆர்ன்றது என்னது? ஒன்றுமே இல்லை, CH3 என்னது? மீத்தெயில். அல்லது ஈத்தையில் இருந்த என்னது? C2
H6 இருக்கணும். அதுக்கு பதில் C2H5 இருக்கும். ஃபார்முலா என்னது? CnH2n + 1 ரைட்டா. அதாவது ஏன்னு வந்தால் என்னது? CnH2n + 2 ரைட்டா. அந்த ஏன்ன்றதை மீத்தேன்ன்றதை ஏஎன் எடுத்துகிட்டு மீத்தைல் அப்படின்னு போட்டால் அப்போ CnH2n + 1 ரைட்டா. அப்போ ஒரு ஹைட்ரஜன் மைனஸ் ஆயிடுது ரைட்டா. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் இதெல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சிருந்தால் தான் நான் மேலேயே போக முடியலன்னு போக முடியாது. அப்போ ஆறுன்றது ஒரு சப்ஸ்டிடியூண்ட்டுன்னே வச்சுக்கேன். ஒரு காம்பவுண்டில் இந்த ஒரு காம்பவுண்டில் உள்ள பிற பகுதிகள் இது. ஆனால் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் இந்த OH தான். அப்போ அந்த ஆறுன்றது எதை குறிக்குது? நான் உதாரணமாக சொல்கிறேன். இந்த இடத்துல அல்கைல்னு சொல்கிறேன். CH3 இல்லை C2H5 இது தான் குறிக்குது. அது மீதி காம்பவுண்டையும் குறிக்கலாம். ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ROH இது என்ன ஆகுது பாருங்களேன். இங்கே CH3 அதுக்கடுத்து CH2 - OH. இது எதுக்கு இப்படி போட்டிருக்கான்? இதில் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கரெக்டாக வருதா பார்த்தீங்களா? பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு CH3. அப்போ CH எத்தனை 3 ஹைட்ரஜனோட இணைஞ்சிருக்கு ரைட்டா. லாஸ்ட் ஆர்பிட்டில் 4 இருக்குது கார்பனுக்கு. CH3 போட்டிருக்கான் பாருங்களேன். இதில் மாலிகுல் பார்க்கணும். இந்த CH3ன்னு போட்டிருக்கான் அப்படின்னா இந்த C ஆனது இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இணைஞ்சிருச்சு. அப்போ 3 இணைஞ்சிருச்சு. இன்னொன்று 4வது எங்கே இணையுது? இணையலை. அதனால தான் 4வது எங்கே இணையுது? இந்த கார்பனோட இணையுது ரைட்டா. அடுத்துள்ள கார்பன் சரியா. அப்போ அடுத்துள்ள கார்பன் லெஃப்ட்டில் உள்ளதில் 1 இணைஞ்சிருச்சு. மீதி 3 இருக்கணும் ரைட்டா. 3ல் 2 ஹைட்ரஜனு கூட இணைஞ்சிருச்சு. மீதி 1 எங்கே இணையுது? இந்த ரைட்டில் உள்ள கார்பனோட இணைஞ்சிருச்சு. அப்போ அதனோட பாண்டு ஃபுல் ரைட்டா. அடுத்து கடைசியாக பாருங்கள். OHன்றது சிங்கிள் பாண்ட் ரைட்டா. OHன்றது சிங்கிள் பாண்ட் ரைட்டா. அது இந்த நடுவில் உள்ள CH2 லெஃப்ட்டில் 1 ஷேர் பண்ணிடுச்சு C. அப்போ அந்த H2 இருக்குல்ல அது கூட 2 ஷேர் பண்ணிடுச்சு. ஒன்று ஷேர் 2 ஹைட்ரஜன் ஷேர் பண்ணிக்கிடுச்சு. அப்போ ரைட்டில் உள்ள OH அதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். அந்த OH தான் இந்த மொத்த கலவையும் ஆல்கஹாலாக மாற்றிடுது. அதுக்கு பேர் என்னது? எத்தனால். ஈத்தேன் தானே இது. ஈத்தேனுக்கு கடைசியில் OH சேர்த்துட்டுன்னா அந்த ஈயை எடுத்துக்கணும். ஈத்தேன் இருக்கு இல்லையா, அந்த ஈயை எடுத்துட்டு OL சேர்த்துக்கணும். புரியுதா? OL எடுத்துட்டா ஈத்தேனில் எடுத்துகிட்டு இந்த OH வந்ததுன்னா கடைசியில் உள்ள ஈயை எடுத்துகிட்டு OL சேர்த்துக்கணும் ரைட்டே. தான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ நெக்ஸ்ட் அல்டிஹைடு அது OH ஆல்கஹாலுக்கு. இது அல்டிஹைடு இருந்தால் CH1 இருக்கும். அப்போ CH1 என்னது? அப்போ C டபுள் பேண்ட் வித் ஆக்சிஜன் ரைட்டா. இது இந்த CHO எப்படி பிரிக்கணும்னா இங்கே பாருங்கள். CHO எப்படி பிரிச்சிருக்கான்னு பாருங்கள். அந்த CHOவை ஆறுன்றது CH3 அல்லது C2H5 ரைட்டா. அதை நீங்கள் விட்டுருங்க. அப்போ ஆறுக்கு ரைட் சைடில் 1 தானே வேணும். ஏன்னா இந்த பாருங்கள் CH3 C 3 ஹைட்ரஜன் இணைஞ்சிருச்சு. அப்போ இன்னும் 1 தானே வலது சைடில் இணையுது. முடிஞ்சா? அப்போ நீங்கள் இது கூட எடுத்துக்கோங்க. C2H5. அப்போ C2 எத்தனை இணைஞ்சிருச்சு? 5 ஹைட்ரஜனோட இணைஞ்சிச்சு. அது லாஸ்ட்டில் உள்ள கார்பன் என்ன ஆகும்? எதோட இணையணும்? இதோட இணைஞ்சிருது ரைட்டா. நீங்கள் போட்டு பார்த்தா வரும். இப்போ பாருங்கள். இந்த CHO இருக்கு இல்லையா. CHO எப்படி பிரிச்சிருக்கான் பாருங்கள். C டபுள் பேண்ட் வித் ஆக்சிஜன் அண்ட் சிங்கிள் பேண்ட் வித் ஹைட்ரஜன். அப்போது நல்லா பாருங்க. அந்த இந்த C இருக்கு இல்லையா, அந்த Cக்கு 4 பேண்ட் இருக்குது. அப்போ ரைட்டில் 2 ஆக்சிஜனோட 2 பேண்ட் இணைஞ்சிருச்சு. கீழே ஹைட்ரஜனோட 1 இருந்துச்சு. அப்போ மீதி என்னது? 1 ஆக்சிஜன் அந்த ஆல்கைல் குரூப்போட இணையுது ரைட்டா. இதுதான் சிம்பிள். இதுக்கு பேர் என்னது? இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி CHO கடைசியில் இருந்ததுன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்தால் அந்த எடுத்துகிட்டு ஏஎல்ல போட்டுக்கிடுவாங்க. ஏன் இத்தனால்னு போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எத்தனை இருக்குது? 2 இருக்குல்ல. 2 C இருக்கு இல்லையா. ஏன்னா இந்த பாருங்கள். இதில் ஒரு C இருக்கிறது. எங்கே? இதில் ஒரு C இருக்குது. அப்போ இந்த 6ல் ஒரு C இருக்கு இல்லையா. 6ல் என்ன இருக்குது? 6ல் டபுள் பேண்ட் இருக்கிறது ரைட்டா. அதில் ஒரு C இருக்கிறது. அப்போ எத்தனால்ன்றது CH3. இங்கே பாருங்கள் CHO பார்த்துங்க. அப்போ இந்த C 2 சேர்ந்து என்னது? ஈத்தேன் தானே வருது. அது ஈத்தேனில் இந்த மாதிரி ஈத்தேனுக்கு பதிலாக நல்லா பாருங்கள். ஈத்தேன் சொன்னது அதாவது நல்லா கவனிச்சுங்க. இந்த ஈத்தேனுக்கு பதிலாக லாஸ்ட்டில் என்னது? CHO சேர்ந்து இருந்ததுன்னா ஒரு பேண்டில் அது என்ன ஆகுது? உனக்கு ஏத்தனாலாக மாறிடுது. 2 இருக்குதுன்னா 2 கார்பன் இருக்குது. அதனால் ஈத்தேன் தான் ரைட்டா. அப்போ ஈத்தேன்ற போது இந்த லாஸ்ட்டில் ஃபங்க்ஷனல் குரூப் CHO இருந்தால் அந்த கடைசி எடுத்துகிட்டு AL போட்டுக்கணும். அங்கே OL போடணும், இங்கே AL போடணும்.
சரி, நெக்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். இது CCOOH. இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். இது எப்படி எழுதியிருக்கான் பாருங்களேன். அப்போ அதுக்கு முன்னாடி என்னது, அந்த காம்பவுண்டு எழுதணும். காம்பவுண்டு வந்து R, ரைட்டா, CH3. இப்போ என்ன பண்ணியிருக்கான், அந்த R போட்டிருக்கான். இது என்னது, C டபுள் பேண்ட் வித் ஆக்சிஜன். 2 ஆக்சிஜனோட டபுள் பேண்டில் போயிடுச்சு, ரைட்டா. அப்போ மீதி H தான் இருக்குது. இது H என்னது, நல்லா பாருங்கள், C வந்து ஒரு ஆக்சிஜன் கூட டபுள் பேண்டில் போகுது. அப்போ லாஸ்ட்டில் ஒரு OH தனியாக இருக்குது. அந்த OH இங்கே போட்டான், ரைட்டா. நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த COOH இருக்கு இல்லையா, அந்த COOH இது எப்படி நம்ம பாண்டிங் பண்ணணுமா, இப்போ C இங்கே இருக்குது இருக்கா. அப்போ ஒரு பாண்டு என்னாச்சு, OHோட முடிஞ்சிருச்சு, OH. சரியா. அப்போ மீதி என்ன ஒரு O இருக்கு இல்லையா, அந்த O கூட இந்த C என்ன செய்யுதுன்னா டபுள் பாண்டில் போகுது. அப்போ இந்த Cக்கு 4 இருக்குல்ல அவுட்டர் பாண்டில், இந்த டபுள் பாண்டில் இதில் போயிடுச்சு, 2 எலக்ட்ரான் இங்கே போயிடுச்சு. அப்போ ஒன்று இங்கே போயிடுச்சு, மீதி இன்னொரு எலக்ட்ரான் இங்கே இருக்குது, இந்த R கூட வருது. சரியாச்சா. இது பாண்டிங் முடிஞ்சா. அந்த R என்னது, Rக்கு 1 தான் தேவை, ஏன்னா CH3. அப்போ Cக்கு H3 முடிஞ்சிடுச்சு. அப்போ C இந்த முடிஞ்சிடுச்சு, இங்கே ஒரு பாண்டை எடுத்துப்படுத்திடுச்சு, முடிஞ்சா. அப்போ இது என்னது, இது என்ன சொல்லுவாங்க, அசிட்டிக் ஆசிட்னு சொல்கிறான். அந்த IC வரும், ஐசினே நீ போடணும் இந்த இடத்துல, ரைட்டா. ஐசின்னு இது இந்த மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துச்சுன்னா LIC போடுவாங்க, கார்பாக்சிலிக் ஆசிட்னு போடுவாங்க. அதை நீங்கள் எழுதிக்கணும், ரைட்டா. அடுத்து கீட்டோன்னு சொல்கிறான். கீட்டோன் என்னது, C = 0, அதாவது ஆக்சிஜன் குரூப், ரைட்டா. இது என்ன செய்யுது பாருங்களேன், 6 லெஃப்ட்டில் ஒரு 6, ரைட்டில் ஒரு 6. அப்போ லெஃப்ட்டில் ஒரு CH3, ரைட்டில் ஒரு CH3, 2 CH3 இருக்கு இல்லையா. அப்போ நடுவில் என்னது, CO இருக்குது. அந்த O கூட என்னது, கார்பன் என்ன ஆகுது, டபுள் பாண்டில் போகுது. அப்போ இதுலேயும் பாருங்கள், லெஃப்ட்டில் ஒரு CH3 படம் போட்டு காமிக்கிறேன். CH3 லெஃப்ட்டில் இருக்குது. அப்போ ரைட்டில் ஒரு CH3, அதுவும் 6 தான், R' போட்டிருக்கோம், அது 6 தான் CH3. அப்போ இந்த Cக்கு 3 ஹைட்ரஜன் போயிடுச்சு. இன்னொன்று வேணும் இல்லையா, இன்னொன்று வேணும் என்னது, இங்கே நடுவில் CO இருக்குது. இந்த C கூட முடிஞ்சிடுச்சு, ரைட்டா. இந்த C வந்து 3 ஹைட்ரஜனோட ஷேர் பண்ணிக்கிடுச்சு. மீதி இன்னொன்று இதுக்கு 4 ஆயிடுச்சு. அப்போ இந்த C என்ன செய்யுது, இந்த ஹைட்ரஜனோட 3 ஷேர் பண்ணிடுது. இங்கிட்ட ஒன்று வந்தால் 4 முடிஞ்சிடுச்சு, ரைட்டா. அப்போ 4 ஆட்டம் முடிஞ்சிடுச்சு இல்லையா. அப்போ நெக்ஸ்ட் நடுவில் CO தான் இருக்குது. CO என்ன செய்யுது, இந்த சைடு ஒன்று ஷேர் பண்ணியிருக்கு, அந்த சைடு ஒன்று ஷேர் பண்ணியிருக்கு. அப்போ மீதி ஒன்றுமே இல்லையே, ஆக்சிஜன் நடுவில் இருக்குது, CO இருக்கு இல்லையா. அப்போ 4 வேணும். அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஓவை டபுள் பேண்டில் ஷேர் பண்ணுது, ரைட்டா. O டபுள் பேண்டு. மொத்த படம் போட்டு காமிச்சா உனக்கு புரியும். இருங்க, நான் மொத்தமாக படம் போட்டு காமிக்கிறேன். இது எப்படி பாருங்கள், ஸ்ட்ரக்சரல் ஒன்று தான் காமிக்க முடியும், அடுத்து நீங்கள் தான் போட்டுக்கணும். இப்போ H3 தானே, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H3. அப்போ இன்னொரு C இந்த இருக்குல்ல, C கூட முடிஞ்சிருச்சு, ரைட்டா. அப்போ இந்த C என்ன செய்யுது, கீழே டபுள் பேண்டில் O கூட வருது, CO முடிஞ்சா. மீதி ரைட்டில் இன்னொரு R இருக்குல்ல, அது என்ன CH3 தானே, C போயிடுச்சா. அப்போ H3 இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H. படம் முடிஞ்சிடுச்சா. நல்லா பாருங்கள், லெஃப்ட்டில் சைடில் உள்ள ஆருக்கு என்னது, CH3. அப்போ CH3 இங்கே பாருங்கள், C 1 2 3 பாண்டில் முடிஞ்சிடுச்சு. அப்போது ரைட்டில் பாருங்கள், ரைட்டில் இன்னொரு கார்பனு கூட என்ன செய்யுது, ஷேர் பண்ணுது. அந்த நடுவில் சென்டர் C இருக்கு இல்லையா, வந்துச்சு. அப்போ சென்டரில் உள்ள Cக்கு 4 பாண்டு வேணும். அப்போ லெஃப்ட்டில் ஒரு பாண்டு இருக்குது, ரைட்டில் ஒன்று இருக்குது, இங்கே மீதி 2 மிச்சம் இருக்குது. அதனால தான் ஆக்சிஜன் கூட டபுள் ஷேர் பண்ணுது, ரைட்டா. அப்போ இந்த கடைசியில் CH3 R' போட்டுருக்கா இல்லையா, அதுவும் பாருங்கள், லெஃப்ட்டில் ஒன்று ஷேர் பண்ணிடுது, இங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒன்று, முடிஞ்சா பாண்ட். இதுதான் பாண்ட் ஸ்ட்ரக்சர். இது வந்துச்சுன்னா இந்த மாதிரி கீட்டோன் வந்த என்ன பண்ணணும் அதில். அப்போ இது என்னது, எத்தனை C இருக்கிறது, 3 C இருக்குது. இங்கே ஏன் C 3 Cனா, இதில் ஒரு C இருக்கிறது, ரைட்டா. புறப்பேன் தானே, இதில் ஒரு C இருக்கிறது, இதில் ஒரு CH3 இங்கே CH3 2 C ஆச்சா. இந்த நடுவில் ஒரு C இருக்கா. அப்போ 3 C. மீத்தேன், ஈத்தேன், புறப்பேன். அப்போ புறப்பேனை கீட்டோன் வந்துடுச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்னா, அந்த கடைசியில் உள்ள E எடுத்துகிட்டு ONEன்னு போட்டோம், ரைட்டா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா, எந்த மாதிரி -CO -R' வந்ததுன்னா கடைசியில் உள்ள E எடுத்துகிட்டு ONEன்னு போட்டுருணும், ரைட்டா. அப்படி அமீனோட NH3 இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், ரைட்டா. இதுக்கு பேர் அமீனோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் லெஃப்ட்டில் உள்ள CH3 அந்த நல்லா என்ன செய்யுது, இது எப்படி படம் போடணுன்னா சிம்பிள் தான். இந்த பாருங்கள், அதே என்ன வேணால் போட்டு CH3 லெஃப்ட் இருக்கு இல்லையா, H முடிஞ்சா. அப்போ அது எதோட பாண்டிங் ஆகுது, நைட்ரஜனுக்கு மொத்தம் 3 தான் இருக்குது. லாஸ்ட்டில் என்ன இருக்குது, 3 ஆட்டம் தான் இருக்கிறது. அப்போ என்ன செய்யுது, இந்த நைட்ரஜன் 3ல் 1 இங்கே ஷேர் பண்ணிடுது, ரைட்டா. மீதி
லாஸ்ட் 2 இருக்குது, லாஸ்ட் ஆர்பிட்டில் 3 தான் இருக்குது. லாஸ்ட் ஆர்பிட் அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜனோடு ஷேர் பண்ணுது, இங்கே ஒரு ஹைட்ரஜனோடு ஷேர் பண்ணுது. முடிஞ்சா நல்லா பார்த்துக்கோங்க. 3 தானே இருக்குது, அதனால தான் 3 ஷேர் பண்ணிக்கிச்சு. ரைட்டா, இங்கே பாருங்கள் H2னா 3 ஷேர் பண்ணிக்கிச்சு. சரியா, இது பார்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி அமினோன்னு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண, இது எத்தனை இருக்குது மொத்தம் 2 தான் இருக்குது. இந்த 6ல் 1 இருக்கிறது இல்லை 1 தான் இருக்குது. 6ல் மட்டும்தான் ஒரே ஒரு கார்பன் இருக்கிறது, CH3 அப்போ மீத்தேன் தானே. அப்போ மீத்தேன்னா அந்த கடைசியில் உள்ள மீத்தைல் தான் வரும். ரைட்டா, மீத்தேன் கூட வராது, ஏன்னா கார்பனில் இல்லையா, மீத்தைல் தான் வரும். CH3 தான் இருக்குது. அப்போ CH3 இருக்குன்னா மீத்தைலில் அப்போது மீத்தைல் ப்ளஸ் அமீனா, இது என்னது அமீனா தான், அமைன்னு போட்டிருக்கோம், மீத்தைல் அமைன்னு போட்டுருணும். ரைட்டா, அப்போ ஐபேக் நாமனிக்லேச்சர்ஸை பாருங்கள். இப்போ இது நீங்கள் ஃபங்க்ஷனல் குரூப் தெரிஞ்சிருச்சு. இப்போ சப்ஸ்டிடியூண்ட்டுன்னு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டிடியூண்ட்னா ஒன்றுமே கிடையாது, இந்த CH3 தான் சப்ஸ்டிடியூண்ட். இது ஒரு கார்பன் செயினில் சென்டரில் இருக்கும். இப்போ கார்பன் செயினில் சென்டரில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சப்ஸ்டிடியூண்ட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இது ஒரு கார்பன் செயின், H இது H 3 இடத்துல போயிடுச்சா, இன்னொரு கார்பன் H இன்னொரு கார்பன் செயின். அப்போ இந்த இடத்துல ஹெச்சுக்கு பதிலாக CH3 ஷேர் ஆகுது. CH3 போட்டுனா H தான் இருக்கணும், அதுக்கு பதிலாக CH3 ஷேர் ஆகுது இந்த கார்பன் செயினில். ரைட்டா, இது கார்பன் செயின். ரைட்டா, இந்த செயினில் இங்கே ஹெச்சுக்கு பதிலாக ஒரு ஹெச்சுக்கு பதிலாக இந்த மெயின் கார்பன் செயினில் ஒரு ஹெச்சுக்கு பதிலாக CH3 ஷேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் சப்ஸ்டிடியூயன்ட். புரியுதா? அதை தான் இங்கே நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. சப்ஸ்டிடியூயன்ட் இஸ் அன் ஆட்டம். சப்ஸ்டிடியூயன்ட் என்பது ஒரு ஆட்டம் அல்லது குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் அல்லது பல ஆட்டங்களை கொண்டிருக்கும். ஒரு ஆட்டமாக இருக்கலாம், இல்லை பல ஆட்டங்களாக இருக்கலாம். தட் ரீப்ளேஸ்னால் மாற்றுகிறது. நான் சொன்ன ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தை மாற்றுன்னு சொன்னல, மாற்றிட்டு அது வருது. ரீப்ளேசஸ் ஏ ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஹைட்ரஜன் அணுவை மாற்றுகிறது. எதில்? இன்னே ஹைட்ரோ கார்பன் செயின் தானே அதில் தான் மாற்றுகிறது. அதுக்கு பேர் தான் சப்ஸ்டிடியூயன்ட். இட் இஸ் யூஸ்வலி ட்ரீட்டட் எஸ் ஏ ப்ரிஃபிக்ஸ். இது நம்ம ஐபேக்ஸில் எப்படி போடணும்னா ப்ரிஃபிக்ஸாக தான் எடுத்துக்கணும். ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு, சஃபிக்ஸ் 2 பிரிக்கணும். பிரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ்னு பிரிக்கணும். ரைட்டா, அப்போ இது ப்ரிஃபிக்ஸாக தான் நம்ம எடுத்துக்கணும். ரைட்டா, சரி பார்த்துக்கோங்க. மீத்தேல் குரூப் சப்ஸ்டிடியூட் முடிச்சா. இப்போ உதாரணத்துக்காரங்க, இப்போ மீத்தேல் குரூப்பில் சப்ஸ்டிடியூட் போட்டிருக்கோம் CH3. ரைட்டா, மேலே வருது. அப்போ CH3 ஃபார்முலா இது எங்கே வருதுன்னு பாருங்களேன். இது என்ன வருங்க, லெஃப்ட்டில் CH3 அண்ட் CH3 இதுதான். இப்போ முதல் எப்படி இது எப்படி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் சப்ஸ்டிடியூண்ட். இது ஒரு கார்பன் செயின். மொத்தம் 3 கார்பன் தான் இருக்குது. ரைட்டா, 4 இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த CH3 லெஃப்ட்டில் உள்ளதை நம்ம எப்படி போடணும், H முடிஞ்சா. அப்போ அது இது எதோட பாண்டிங் ஆகுது, இன்னொரு CH கூட பாண்டிங் ஆகுது. ரைட்டா, CH. ரைட்டா, அப்போது இது பாண்டிங் ஆகுது. CHனா ஒரு H தான் இருக்கிறது. ரைட்டா, அப்போது அதுக்கடுத்து இன்னொரு பாண்டிங் CH3. இந்த இடத்துல CH3 ஹைட்ரஜன் வரணும், அதுக்கு பதிலாக CH3 போயிருக்கு. ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுச்சு. அப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு கூட ஆகுதா, CH3 உள்ள போகுதா. அப்போ இது பாருங்கள், H இதுதான் ஒன்றா ஸ்ட்ரக்சர். பார்த்துட்டிங்களா? அந்த சென்டரில் இருக்கக்கூடியது எனது ஒரு ஹைட்ரஜனோடு லிங்க் ஆகுது. லெஃப்ட்டில் அந்த கார்பனு கூட, ரைட்டில் இன்னொரு கார்பனு கூட, மேலே டாப்பில் CH3. ஆனால் ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுச்சு. அந்த ஹைட்ரஜன் தான் இருக்கணும், ஆனால் CH3 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுச்சு. அதுதான் போட்டிருக்கான். ரைட்டா, இதுக்கு பேர் என்னது 2. அது 2வது இடத்துல தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. லெஃப்ட் இருந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் ஐபேக் நம்பர் எப்படி கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஐபேக் நம்பர் 1 2 3 போடுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குதுன்னு பார்த்தா, ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா ரைட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை, டபுள் பாண்ட் எங்கே இருக்கோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும். இந்த ரெண்டுமே இல்லைன்னா சப்ஸ்டிடியூண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ரைட்டா, சப்ஸ்டிடியூண்ட்டே நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். ரைட், இதை பார்த்துக்கோங்க. அப்போது இங்கே பாருங்கள், 2வது நம்பர் இடத்துல தானே இருக்குது. ஏன் 2வது இடத்துல இருக்கிறது, நீ இங்கே பாருங்கள் 1 2 3 இப்படி போடலாம். 1 2 3 ரெண்டுமே ரைட்டாக தான் வருது. ரைட்டா, அப்போ 2 என்ன இருக்குது, அது மெத்தனால் தானே, மீத்தேன் தானே. என்னது எத்தனை இருக்குது,
மொத்தம் தேன் மெத்தனால் புரப்பேன் மெத்தல் புரப்பேன். ஏன்னு சொன்னால் அந்த CH3 தானே மேலே இருக்கிறது, இந்த CH3 தான் மேலே இருக்கிறது. அதனால் 2 இங்கே பாருங்க, இந்த CH3 தானே மேலே இருக்கிறது. அப்போ எத்தனாவது இடத்துல இருக்குது? 2வது இடத்துல இருக்குது. அப்போ 2 என்னது CH3 என்னது மெத்தனால் தானே. அந்த அது 4 இல்லை, அது மெத்தனால் 2 மெத்தனால். அது எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன். 1 2 3 4 இருக்கிறது. அப்போ 3 தான் இருக்கிறது. இந்த வருங்க, அதாவது மெத்தனால்னு போட்டோம். 1 கார்பன் செயல் எத்தனை இருக்குது? 3 தான் இருக்குது. 3 தான் இருக்குது. நான் படமே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். CH3 ரைட்டா. அடுத்து C, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H. இதுதான் படம் ரைட்டா. இப்போ எல்லாத்துக்கும் 4 பாண்டு ஃபுல் ஆயிடுச்சு. இந்த Cக்கு 4 பாண்டு ஃபுல் ஆயிடுச்சு, இதுக்கு 4 பாண்டு ஃபுல் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது எப்படி எழுதுறேன்னா நம்பரிங் பண்ணால் லெஃப்ட்லேருந்து போட்டால் 2, இது 2வது கார்பன் தானே. இது 1, இது 2, இது 3. அப்போ 2 கார்பன். அப்போ இது என்னது? சப்ஸ்டிடியூண்ட் தான் எடுக்கணும். அது இப்போ இதுக்கு பேர் என்னது? மெத்தனால். 2 மெத்தனால். அப்போ எத்தனை கார்பன் இருக்குது மெயின் செயினில்? இதுதான் மெயின் செயினில் எத்தனை கார்பன் இருக்குது? 3 கார்பன் இருக்குது. 3 தான் இருக்குது. அப்போ புரப்பேன் தானே. அதாவது ஃபார்மா, அதுதான் பேர். இதுதான் ஐபேக் நேம்னு சொல்லுவாங்க ரைட்டா. அடுத்து ஈத்தைல் குரூப்பில் பாருங்களேன். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்போ C2H ஈத்தைல் என்னது? ஒரு C2H6 இருக்கணும் ஈத்தேனில். ஆனால் 1 ஹைட்ரஜன் கம்மியான ஈத்தைல் குரூப் தானே இது. இதுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். CH2 அதுக்கடுத்து CH3. அப்போ இது ஒரு ஸ்ட்ரக்சர் ரைட்டா. CH2 அதுக்கடுத்து CH3. அப்போது இது 3வது இடத்துல இருக்குன்றான். அதாவது இங்கே பாருங்கள், 3வது ஸ்ட்ரக்சரில் இருக்குது. 3 ஈத்தைல் பென்டேன்ன்றான். 3 அதாவது ஈத்தேன் புரப்பேன் பென்டேன் 5 இருக்குது இல்லையா. அதில் 3 ஈத்தைல் பென்டேன்னு சொல்கிறான். இது மொத்தம் 5 இருக்கிறதுனால சொல்கிறான் ரைட்டா. இதை பார்த்துக்கோங்க. அப்போ ஹேலஜன் சப்ஸ்டிடியூட், இதெல்லாம் ஹேலஜன் சப்ஸ்டிடியூட். இந்த 4மே மாற்ற முடியாத ஒன்று. இதுவும் ஒரு சப்ஸ்டிடியூண்ட் தான் ரைட்டா. இது ஃபங்க்ஷனல் குரூப்பு கிடையாது ரைட்டா. இதுவும் சப்ஸ்டிடியூண்ட்டாக வரலாம். அந்த CH3க்கு பதிலாக இது 4ம் வரலாம். எப்படி வரலாம்? இது என்னது? ஃபஸ்ட்டு குளோரின், புராமின், அதுக்கடுத்து இன்னொன்று போட்டிருக்கான். 4 போட்டிருக்கான். 4மே என்னது? உனக்கு ஹேலஜன் குரூப்பில் வருது. இது சப்ஸ்டிடியூண்ட்டாக தான் வரும் ரைட்டா. இது வந்ததுன்னா நீ பேர் வைக்கணும். நான் இப்போ சொல்லித்தரேன் உங்களுக்கு ஒன்றொன்றாம் எப்படின்ட்டு ஐபேக்கில் பேர் வைக்கும்போது சொல்லித்தரேன். அப்போ இது நைட்ரோ குரூப், அது NO2. இதுவும் என்னது? நைட்ரோ குரூப்பில் வருது. சப்ஸ்டிடியூண்ட்டில் தான் வருது ரைட்டா. இது மேலே தான் வருது. இதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஐபேக் நேம், ஐபேக்கில் பேர் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க சொல்கிறான். எப்படின்னா ப்ரிஃபிக்ஸ்னு முன்னாடி, அதுக்கடுத்து ரூட் வேர்ட், அதுக்கடுத்து சஃபிக்ஸில் 2 இருக்குது. பிரைமரி அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் இருக்குது ரைட்டா. அப்போ இங்கே வர சஃபிக்ஸில் லாஸ்ட்டில் ஃபங்க்ஷனல் குரூப் வந்ததுன்னா என்னவாக இருக்கணும்? OLஆக இருக்கும். இல்லை OL என்னது உனக்கு? OH கடைசி ஃபங்க்ஷனல் குரூப். AL அல்லது OAC ஆசிட் அல்லது இன்னும் ஒரு 2 மாறி இருக்குது. இந்த 5 தான் வரும் ரைட்டு, வேறு எதுவும் வராது. சரி, ஓகே. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலே போக முடியும், இல்லைன்னா போக முடியாது.